श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीवुवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन अरुளி செய்த ஆச்சாரிய சப்தசதி ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதியில் நேற்றைய தினம் நாம் சுவாமி தேசிகனுடைய ஸ்ராத்தம், அப்போது அங்கே ஸ்ராத்தம் அவருடைய அப்பா ஸ்ராத்தம் வந்தபோது அந்த ஸ்ராத்தத்துக்கு சில சுவாமிகளை நம் வேதாந்த குரு நிமந்திரித்திருந்தார், ஸ்ராத்தத்துக்காக பிரார்த்தித்திருந்தார். அப்போ பொறாமைக்காரர்கள் சிலர் தூர ஆலோசனை பண்ணி அந்த நிமந்திரணத்துக்கு போக வேண்டிய ஸ்ரீ வைஷ்ணவர்களை பல வகையில் மயக்கி போஜனங்களை கொடுத்து அவர்களை ஸ்ராத்தத்தில் அன்வயிக்க முடியாதபடி பண்ணிட்டார்கள். அது நேற்று அனுபவித்தோம். சுவாமியின் அந்தரங்க சிஷ்யர்களான பேரருளாளர் முதலியவர்களும் அங்கே இல்லாத சமயம். அப்போ சுவாமியோ பகவத் சங்கல்பத்தை எண்ணி கலங்காமல் விசேஷ ஆராதனம், ஸ்ராத்த ஹோமம் முதலியவற்றை செய்து தேவ பித்ரு விஷ்ணுக்களை ஆவாகனம் பண்ணி ஸ்ரீ அயக்ரீவனையும் பேரருளாலையும் வரதனையும் ஆவாகனம் பண்ணி ஸ்ராத்தம் நடத்தினார். அப்போ 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சுவாமியின் கிரகத்திலிருந்து அமுது செய்ததையும் பிறகு அங்கிருந்து போனதையும் இந்த கலகக்காரர்கள் கண்டு ஆச்சரியமுற்றார்கள். அது வரைக்கும் நேற்று பார்த்தோம். ஸ்தம்பித்து போயிட்டனர் அப்படின்னு 539வது ஸ்லோகம். ஸ்ராத்தே நிமந்திரிதாஸ்தத் பிரதிரோத்தாரஸ்ச விஸ்மேராः பக்த்யா தேசிகமன மன்பிரம்மவித அபசாரதச்சகிதாः. ஸ்ராத்தே நிமந்திரிதாஸ்தத் பிரதிரோத்தாரஸ்ச விஸ்மேராः பக்த்யா தேசிகமன மன்பிரம்மவித அபசாரதச்சகிதாः. அந்த சுவாமியிடம், தேசிகனிடம் அவர்களே போய் அந்த இருவரும் யார் என கேட்டார்கள். ஹயக்ரீவனும் பேரருளாளனும் இப்படி உருவங்கள் எடுத்து ஸ்ராத்தத்தை நடத்தி வைத்ததாக சுவாமி சொல்ல, அவர்கள் இப்படி சுவாமி தேசிகனால் தன் தந்தையின் ஸ்ராத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் அவர்களை போகவிடாமல் தடுத்தவர்களும் சுவாமி தேசிகனுடைய மகிமையை அறிந்து கொண்டு மிகவும் பக்தியோடு அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி அவர்கள் செய்த அசஹ்ய அபச்சாரம், சகிக்க முடியாத அபச்சாரம், பகவத் அபச்சாரம், பாகவத அபச்சாரம், ஆச்சாரிய அபச்சாரம், இப்படி செய்த அபச்சாரத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். 540வது ஸ்லோகம். ஆத்மஜமுபனீய குரு சாஸ்திராண்யத் யாபயாமாச பிதரம் வரதாச்சார்யோ அப்யனுகுர்வாணோ குணோஜ்வலாவவ்ருதே. ஆத்மஜமுபனீய குரு சாஸ்திராண்யத்யாபயாமாச பிதரம் வரதாச்சார்யோ அப்யனுகுர்வாணோ குணோஜ்வலாவவ்ருதே. பிறகு தன்னுடைய குமாரனான வரத தேசிகனுக்கு, குமார வரதாச்சாருக்கு தகுந்த காலத்தில் பிரம்மோபதேசம் செய்து வைத்து அவருக்கு வேதாந்த சாஸ்திரங்களில் அத்தியனமும் செய்து வைத்தார் சுவாமி. குமாரவரதரும் தன்னுடைய தந்தையைப் போலவே புத்தி சாதுரியம் உடையவராய் நற்குணங்கள் பொருந்தியவராகவும் சாஸ்திரங்களை நன்கு கற்று அறிந்தவராகவும் தேர்ந்தார். நன்கு கற்றறிந்தார் தந்தையிடமே. அதுவும் அடுத்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். சாரதமயுக்தி நிச்சிதாதிகரண சிந்தாமணி பிரமுகான் கிரந்தான் விதாய வரதாச்சார்யோ அப்யதனீன்முதம் விதுஷாம். சாரதமயுக்தி நிச்சித அதிகரண சிந்தாமணி பிரமுகான் கிரந்தான் விதாய வரதாச்சார்யா அப்யதனீன்முதம் விதுஷாம்.
ஸ்ரீபாஷ்யத்தின் சாராம்சமாக சுவாமி தேசிகன் சாதித்தருளின அதிகரண சாராவளி என்ற ஒரு கிரந்தம். அது ஸ்ரீபாஷ்யத்தோட சாராம்சம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். குமாரவரதாச்சாரியார் அந்த கிரந்தத்திற்கு, அதிகரண சாராவளி கிரந்தத்திற்கு மிக அற்புதமான ஒரு விளக்க உரையை அதிகரண சிந்தாமணி என்று அருளி செய்தாராம். இதை கண்ட பண்டிதர்கள் புலகாங்கிதம் அடைந்தனர். இப்படி ஆச்சரியமாக குமாரவரதாச்சார் சுவாமியோட ஒரு தீபத்திலேருந்து ஏற்றிய தீபம் போல வந்தார். ஸ்ரீமத் வேதாந்த தேசிக பிரார்த்தனாஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம். தேசிகனிடத்திலும் அவர் அடியாரிடத்திலும் பக்தி ரகசிய திரயசாரத்தில் கூறிய நிஷ்டை ஆகியவற்றை பெறவும் பாகவத பச்சாரத்தை விளக்கவும் உதவும் இந்த தேசிக பிரார்த்தனாஷ்டகம் சுவாமி பண்ணது, குமாரவரதாச்சார் பண்ணது. ஸ்ரீமத் வேதாந்த தேசிக பிரபத்தின்னு ஒன்று, அதை அனுசந்தானம் பண்ணால் சுவாமி தேசிகன் திருவடிகளை நாம் பற்றுமாறு செய்து இந்த உலக விஷயங்களில், ஐம்புலன் விஷயங்களில், சப்தாதி விஷயங்களில் மண்டி கிடந்து எம்பெருமானிடம் ஈடுபாடாமல் படாது இருந்த நம்மை திருத்தி வித்வான்களின் சபைக்கு போக தகுதி உடையவராய் செய்யும் ஸ்ரீமத் வேதாந்த தேசிக பிரபத்தி. ஸ்ரீமத் வேதாந்த தேசிக தினச்சரியைன்னு ஒன்று பண்ணார். ஒரு நாளில் அவர் எப்படி வேதாந்த தேசிகன் அவருடைய டே இன் த லைஃப் ஆஃப் தேசிகா அப்படின்னு அதை அனுசந்தானம் பண்ணால் பஞ்சகால பராயணர்களின் நித்திய அனுஷ்டான கிரமத்தை சுவாமி தேசிகனின் உத்தமோகத உதாரணத்தின் மூலம் விளக்கி முடிந்தவரை அனுஷ்டிக்க நம்மையும் இன்ஸ்பயர் பண்ணும், ஊக்குவிக்கும். ஸ்ரீமத் வேதாந்த தேசிக விக்கிரக தியானம்னு ஒன்று பண்ணார். அவருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையே தியானித்தார், உருவத்தையே தியானித்தார். அதை அனுசந்தானம் பண்ணால் சுவாமி தேசிகனை நேரில் தரிசிக்க பாக்கியம் பெறாத நம் போன்றவர்களின் மனக்குறையை ஓரளவு போக்கிக் கொள்ள முடியும், நம் மனத்தையும் தூய்மைப்படுத்தும். ஸ்ரீமத் வேதாந்த தேசிக மங்களாசாசனம்னு ஒன்று, அதை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருவாராதனை முடிஞ்சதும் சாத்து முறை ஆனதும் ஸ்ரீமத் லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம்னு குமாரவரதாச்சாரியார் தனியன் சொல்லிவிட்டு அந்த வேதாந்த தேசிக மங்களாசாசனமும் அனுசந்தானம் பண்ணுவார்கள். அது சகல மங்களங்களையும் நமக்கு அருளும். அது இல்லாமல் பிள்ளையந்தாதி ரொம்ப அழகான 20 பாசுரம். மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்க்க தோன்றிய சுவாமி தேசிகன் காட்டும் வழியே நாம் உய்வதற்கான தொல்வழியான நல்வழி என்று காட்டுகிறது. அது பல குற்றங்களுக்கு இருப்பிடமான நம்மை அவரேதான் தன் கருணையினால் திருத்தி பணிகொள்ள வேண்டும். அவர் கருணை இல்லாமல் நமக்கு உய்யும் வழி இல்லை. அவரே அவரிடத்து பக்தியை அருள வேண்டும் போன்ற பல கருத்துக்களையும் அறிவித்து இவற்றையெல்லாம் சுவாமி தேசிகனிடம் பிரார்த்தித்து பெற உதவுவதுடன் சுவாமி தேசிகனின் திருவடித்தாமரைகள் நம் சிரசை அலங்கரிக்குமாறு செய்யும் பிள்ளையந்தாதி. இப்படி ஆச்சரியமாக பல பல கிரந்தங்கள் இயற்றி அருளினார் சுவாமியோட குமார். 542வது ஸ்லோகம். உத்வோடு மனாவர்ணி கஷ்சித யாச்சத்குரும் வித்தம் யாச்ச பிரபுமேதமிதி புரோத்சாஹ்யாசூயுபிஹி பிரகிதா. அசூயை பிடித்தவர்கள் இன்னும் ஒரு காரியம் செய்திருக்கின்றனர். உத்வோடு மனாவர்ணி கஷ்சித யாச்சத்குரும் வித்தம் யாச்ச பிரபுமேதமிதி புரோத்சாஹ்யா அசூயுபிஹி பிரகிதா. ஒரு சமயம் விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை உடைய ஒரு இளைஞன் சிலர்கிட்ட போய் பொருள் வேண்டி கேட்டான், பிரார்த்தித்தான். கல்யாணம் பண்ணிக்கணும், ஏதாவது பொருள் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. அந்த அசூயவாதிகள் அந்த சிலர் சுவாமி தேசிகனிடம் அவர்கிட்ட நிறைய தனம் இருக்குது அப்படின்னு. சுவாமி தேசிகனே ஒவ்வொரு நாளும் உஞ்சவிருத்தி போய் அன்றைக்கி எவ்வளோ தானியம் வேணுமோ அதை மாத்திரம் வாங்கி அதை மாத்திரம் பெருமாளுக்கு திருவாராதனத்துக்கு சமர்ப்பிச்சுட்டு அதை பிரசாதமாக எடுத்துட்டு அன்றைய பொழுது கழிக்கிறார். அடுத்த நாள் மறுபடியும் உஞ்சவிருத்திக்கு போய் அது மாதிரி பண்ணுறவர். அவர்கிட்ட போய் நிறைய தனம் கிடைக்கும்னு அவனை சும்மா ஏவி விட்டனர். அந்த இளைஞனும் அதை நம்பி சுவாமி தேசிகனிடம் சென்று தனக்கு விவாகத்திற்கான பொருள் வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அங்கே கேட்டேன், அவள்லாம் உம்மக்கிட்ட தான் அம்சார் அப்படின்னு சொன்னான். உடனே சுவாமி தேசிகனுக்கு புரிஞ்சுட்டு ஆஸ்ரித ரக்ஷண தட்சிண
ஆர்யோப்யன்வீக்ஷ்ய வர்ணினம் சதயம் அபிலஷிதம் பூரயித்தும் ஸ்ரீஸ்துதிமனுசந்ததாதி ஸ்ம. ஆஸ்ரிதரக்ஷண தட்சிண ஆர்யோப்யன்வீக்ஷ்ய வர்ணினம் சதயம் அபிலஷிதம் பூரயித்தும் ஸ்ரீஸ்துதிமனுசந்ததாதி சந்ததாதி ஸ்ம. தன்னை ஆசிரயித்தவர்களை, உதவி கேட்டு வந்தவர்களை ரட்சிப்பதையே விரதமாக கொண்டவர் சுவாமி தேசிகன். யாராக இருந்தாலும் சார், அந்த பிராமண இளைஞனை பார்த்து அவன் மேல் கருணை கொண்டு அவனுடைய விருப்பத்தை ஈடு செய்வதற்காக ஸ்ரீஸ்துதி என்ற ஸ்தோத்திரத்தை ஜபித்தார். இந்த ஸ்தோத்திரம் ஜென்ரலாக எந்த ஊரையும் குறிப்பிடாமல் பொதுவாக பிராட்டி விஷயமாக இருப்பதால் இதை பலரும் ஸ்ரீரங்கத்தில் நடந்தது என்று தெரிவிப்பர். சிலர் திருவேந்திபுரத்தில் என்றும் சிலர் காஞ்சியில் என்றும் அவரவருக்கு தோன்றியபடி அவரவருக்கு இஷ்டப்படி, அதாவது ஆசைப்படி சொல்லிக் கொள்கிறார்கள். பட் நடந்தது என்னென்னா, சுவாமி தேசிகன் காலத்தில் ஒரு ஏழை பிரம்மச்சாரி தனக்கு விவாகமாக வேணும் என்றும் தன்னிடம் பணம் ஏதும் இல்லாமையால் யாரும் பெண் தர வரவில்லை என்றும் சுவாமியிடம் விஞ்ஞாபித்த போது சுவாமியும் அவனை அழைத்து கொண்டு போய் தாயார் சன்னதியில் ஸ்ரீஸ்துதி விண்ணப்பிக்க, அப்போது அங்கு சுவரிலிருந்து கனக தாரை பொழிந்ததாகவும் தங்க காசு அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளும்படி சுவாமி பிரம்மச்சாரிக்கு நியமித்ததாகவும் ஒரு ஐதிஹ்யம். இப்போவும் அந்த தாயார் சன்னதியில் அர்த்த மண்டபத்தில் சுவரில் தங்க காசுகள் விழுவது போல ஒரு சித்திரம் தீட்டப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரத்தில். பிராட்டியின் பெருமை பேச்சில் அடங்காது. சுவாமியே சாதிப்பது போல் துவாமேவாகு கதிச்சிதபரே தொற்பிரியம் லோகநாதம். சிலர் பெருமாளை உயர்ந்தவர் என்றும் சிலர் மகாலட்சுமியை உயர்ந்தவர் என்றும் கருதுகின்றனர். ஜைனர்களாகவும் உள்ள சிலர் கூட தீபாவளிக்கு மறுநாள் லக்ஷ்மி பூஜை செய்வதை யாவரும் அறிவர். லக்ஷ்மி யாருக்கும் பொது. லக்ஷ்மி கடாட்சத்தை விரும்பாதவர் யார்? அதில் அகிர்புண்ய சம்ஹிதையில் பரமசிவன் நாரதருக்கு உபதேசித்த விஷயம், இதில் மகாலட்சுமியினால்தான் இந்த உலகங்கள் யாவும் நிலைத்து நிற்கின்றதுன்னு பிராட்டியின் பெருமை ருத்ரன் வாயிலாக பேசப்படுகிறது. அகிர்புஜ்ஞன் என்றால் ருத்ரன். இவனே சர்வஜனான ருத்ரன் பேசினான் என்று சுவாமி பல இடங்களில் சாதிக்கிறார். இப்படி பல விஷயங்களோடு சரணாகதியின் பெருமையும் அதனுடைய விதிமுறைகளையும் இந்த ஸ்ரீஸ்துதியில் விரிவாக பேசப்பட்டுள்ளன. மங்கள ஸ்லோகமான முதல் ஸ்லோகத்திலே மானாதீத பிரதிவிபவாம் என்று தொடங்குகிறார். உடையவர் அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் என்று சாதிப்பதை ஒற்றி அளவில்லாத மகிமையை உடையவள் என்று சாதிக்கிறார். மங்களம் மங்களானாம் என்று பிராட்டிக்கு அடைமொழி தருகிறார். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் மங்களானாம் ச மங்களம் என்று பீஷ்மர் பெருமாளுக்கு அடைமொழி, இங்கு பிராட்டிக்கு அதே அடைமொழி. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் குணங்களில் எந்த வித்தியாசமும் இல்லை. சில சமயங்களில் கோபம், கடுமை முதலியவற்றை பெருமாள் எடுத்துக்கொள்கிறார். தண்டதரத்துவம், பிராட்டி மிருதுத்துவம், கிருப்பை எப்போதும் கொண்டிருக்கிறாள் என்று ஸ்ரீ பராசர பட்டர் சாதித்திருப்பதை இங்கு நினைக்கத்தகும். ரொம்ப அழகாக இங்கு தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகம் முழுக்கமே ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். பிராட்டியின் கடாட்சத்தினால்தான் இழந்த இந்திர பதவி மற்றும் 3 உலகத்தின் ஆட்சியும் இந்திரனுக்கு கிடைத்தது என்கிறார். அக்ரே பர்த்து அபியசுஜன் கஜேந்திராக ஆலோக்கியத்வம் அமிர்த சகஜை 2 ஸ்லோகங்களால் அதை காட்டி அருளுகிறார். எம்பெருமானும் பிராட்டியுமே நமக்கு வணங்கத்தக்கதையும் அவரை தவிர்த்து வேறு எந்த தெய்வத்தையும் தொழுவதில்லை என்று திடமான எண்ணத்துடன் பரமைகாந்தத்துடன் இருந்து எவர் இந்த உலகத்தில் எம்பெருமானின் பிரீத்திக்காகவே காரியங்களை செய்வதற்காக, யாகம் முதலிய காரியங்களை செய்வதற்காக அதற்கு தேவையான திரவியம் வேண்டும் என்று நிலைக்கிறார்களோ அவர்களுக்கு பிராட்டியின் கடாட்சத்தினாலே செல்வம் போட்டியிட்டு கொண்டு கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார். தஸ்யாம் அகமகமிகாம் தன்வதே சம்பதோகாக. அதுவும் கல்யாணானாம் அவிகரணதி காப்பி காருண்ய சீமா நித்யாமோதா நிகமவசா மௌலி வந்தாரமாலா. அதில் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இந்த பெருமை வாய்ந்த பிராட்டி என் மனத்தில் எப்போதும் குடிகொண்டிருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பிராட்டியின் பல கல்யாண குணங்கள் கொடுத்து அதை காட்டியிருப்பதை நம்ம அனுபவிக்க வேண்டும். சகல புவன ஸ்லாக நீயோபவேயம் என்ற வாக்கியத்தை விமர்சகர்கள் நன்கு பராமர்சிக்க வேண்டும். பிராட்டியின் கடாட்சத்தினால்தான் சகலரும் போற்றும்படியான ஒரு நிலையை பெற வேண்டும் என்கிறார் சுவாமி. சகல குசல சீமா சார்வபௌமாக என எல்லா வகையான நன்மைகளும் முழுமையாக பெறுவர் என்கிறார் சுவாமி.
இப்படி ஆச்சரியமாக ஸ்ரீஸ்துதியை தாயாரிடம் பிரார்த்தித்து அனுபவித்து கண்டானிவ சண்டாம் சோஸ்துவஷட்டங்கேன கந்திய மானஸ்ய 544 சொல்லார். கண்டானிவ சண்டாம் சோஸ்துவஷ்டங்கேன கண்டிய மானஸ்ய. ஸ்ரீஸ்துதியை செவிசாய்த்து அருளின அலைமகளான ஸ்ரீ மகாலட்சுமி மிகவும் பிரீத்தி அடைந்து ஸ்வர்ண மழை பொழிந்தாள். கண்டானிவ சண்டாம் சோஸ்துவஷ்டங்கேன கண்டியமானஸ்ய என்கிறார். ஒளி பொருந்திய சூரியன் துண்டு துண்டாக விழுந்தது போல தேஜோமயமான ஸ்வர்ண கட்டிகள் விழுந்தன என்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் சர்வம் ஸ்வீகுர்விதி குர்வாதேஷாத் பூர்ண காமதாம் வர்ணி அபச்சரணாம் போஜம் விரோதி வர்க்கோபி தேசிகேந்திரஸ்ய. எல்லா ஸ்வர்ண கட்டிகளையும் நீயே எடுத்துக்கொள் என்று சுவாமி தேசிகனின் கட்டளை சிறமேற்கொண்டு தன்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றப்பட்டவனான பிராமண சிறுவன் உடனே அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினான். சுவாமி தேசிகனின் எல்லையில்லா பிரபாவத்தை கண்ட விரோதி வர்க்கங்கள் அனைத்தும் வந்து அவருடைய திருவடிகளில் வந்து விழுந்தன. அவர் நினச்சிருந்தா ஒரு 10 காசு எடுத்துட்டு போயிருக்கலாம். அதனால்தான் சுவாமி தேசிகனுடைய வைராக்கியம். He chose to remain poor, chose the poverty. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வைராக்கியம். ரங்கேஷாஞ்சா புங்க்ஷ்வேத்யே காதஷ்யாம் விரதஸ்ய பங்காய குரவே துசூயவசகோ தத்யோதனம் அர்ச்சகோ அதத்த. ரங்கேஷாஜ்ஞா புங்க்ஷ்வேத்யே காதஷ்யாம் விரதஸ்ய பங்காய. ஸோ ரங்கேஷ ஆக்ஞா புங்க்ஷ்வேத் ஏகாதஷ்யாம் விரதஸ்ய பங்காய. மறுபடியும் வேறு சில அசூயைப்பட்டவர்கள் பொறாமை கொண்டவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு குரூப்பாக வரா போல் இருக்கு. பொறாமை கொண்டவர்கள் சுவாமி தேசிகனை பரிபவப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணி ஒரு அர்ச்சகரை ஏவி இது ரங்கேஷனுடைய ஆக்ஞை, ரங்கேஷனுடைய பிரசாதம், தேவரீர் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று ஒரு ஏகாதசி அன்று ஏகாதஷ்யாம் விரதஸ்ய பங்காய அவர் விரதத்திற்கு பங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக தேசிகனிடம் தயிர் சாதத்தை அளித்தனர். ததியோதனம். ஏகாதசி அன்றைக்கி விரதம் இருக்கணும். குறைஞ்சது முழுமையான அரிசியை தளிகை பண்ணி போஜனம் பண்ணக்கூடாது, பின்னமாவது பண்ணிக்கலாம். அதுவே கடைசி பட்சம்தான். சுவாமிகிட்ட வந்து ததியோதனம் தயிர் சாதத்தை ரங்கனுடைய ஆக்ஞைன்னு ரங்கேஷனின் பிரசாதம்னு ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்லி அளித்தனர். பின்னஸ்ருதி ஸ்மிருதிபியாமபூத பூர்வோ விபோர்யதி நிதேசः யுக்தமிதி குருகிரஹீதம் ஹரிராவிஷ்யார்ச்சகம் ஸ்வயம் ஜக்ருஹே. பின்னஸ்மிருதிபியாமபூத பூர்வோ விபோர்யதி நிதேசः யுக்தமிதி குருகிரஹீதம் ஹரிராவிஷ்யார்ச்சகம் ஸ்வயம் ஜக்ருஹே. பலவிதமாக இருக்கக்கூடிய ஸ்ருதி ஸ்மிருதி இவைகளுக்கு விரோதமாக இருந்தாலும், அதாவது ஏகாதசி அன்னைக்கு போஜனம் செய்யக்கூடாது என்று விதி இருந்தாலும், அது பகவத் சங்கல்பம், பிரசாதம் தேடி வருகிறது, அதை ஸ்வீகரித்து கொள்ளிதான் ஆக வேண்டும் என அவள் சொல்லியிருக்கான். இது ரங்கேஷனுடைய பிரசாதம், ஏற்றுக்கொள்ளே ஆக வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகனின் முன் அந்த கொடுக்கப்பட்ட அந்த ததியோதனத்தை தயிர் சாதத்தை அதை அவர் ஸ்வீகரித்து கொள்ள முடிவெடுத்து விட்டார். திடீரென சாட்சாத் அந்த எம்பெருமான் ஸ்ரீஹரி ஒரு அர்ச்சக முகமாக தோன்றி அந்த பிரசாதத்தை தான் வாங்கி கொண்டார் தேசிகனிடமிருந்து. அக்ஞோபக்ஞம் சேஷ்டிதமே தன்னாஸ்மாகமக்ஞேதி அசிஷச்ச தீரமார்யம் ரமாசகோ பக்தவாத்சல்யாத். அக்ஞோபக்ஞம் சேஷ்டிதமே தன்னாஸ்மாகமாக்ஞேதி அசிஷச்ச தீரமார்யம்
ரமாசகோ பக்த வாத்சல்யாத். பின் ரமாசகனான எம்பெருமான் சுவாமி தேசிகனிடம் இவையெல்லாம் அந்த பாகவதர்களின் அஞ்ஞானத்தினாலும் தனது லீலா விசேஷத்தினாலும் செய்யப்பட்டது, அதனால் அவர்களை க்ஷமிக்க வேண்டும், மன்னித்து விட வேண்டும் என்று பக்த வத்சலனான பெருமாள் அவர்களை மன்னிக்க கோரினார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.